திமுக தலைவராக ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகு அவரது தலைமையின் கீழ் திமுக எப்படி செயல்படுகிறது என்பது ஒரு பெரும் கேள்வியாக எழுந்துள்ளது. அவசரப்பட்டு ராகுலை பிரதமர் வேட்பாளராக அறிவித்ததை போன்றே கட்சி தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுப்பதில் தடுமாறுவதாகவும், அவரது தலைமையின் கீழ் தேர்தல் களங்களில் திமுக தடுமாறுமா என்ற பயத்தில் தவிப்பதாகவும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. ஒரு கட்சியிலிருந்து ஒருவர் வேறொரு கட்சிக்கு மாறுவது அடிக்கடி நடக்கின்ற அரசியல் நிகழ்வு. ஆனால் அந்த நபர் யார் மூலம் கட்சி மாறினார், அதற்கான காரணம் என்ன, தாவிய கட்சியின் தலைமையோடு என்ன பேரம் நடத்தினார் என்பதை கட்சிக்காரர்கள் உற்று கவனிப்பார்கள். கரூர் மாவட்டத்திலிருந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை இழுக்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மூலம் திமுக தலைமை தூதுவிட்டது மூத்த நிர்வாகிகளையே அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. மத்திய மண்டலத்தில் திமுகவின் பெரும் தலைவராக தன்னை எண்ணிக்கொள்கிற KN நேரு செந்தில் பாலாஜி அன்பில் மகேஷ் மூலம் தலைமையோடு பேசியதை ரசிக்கவில்லை. ஒன்றுபட்ட திருச்சி மாவட்ட செயலாளராக இருந்த KN நேரு இப்போது 4 தொகுதிகளை மட்டுமே உள்ளடக்கிய மாவட்ட செயலாளராக இருக்கிறார். இத்தகைய சூழலில் கட்சியில் தொடர்ந்து அன்பில் மகேஷிற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவது KN நேருவிற்கு பெரும் நெருக்கடியாக உள்ளது. நேருவை சமாதானப்படுத்தும் விதமாக இணைப்பு விழாவில் தனக்கருகில் நேருவை உட்கார வைத்தார் ஸ்டாலின். இதை கரூர் மாவட்ட செயலாளரான நன்னியூர் ராஜேந்திரன் எதிர்பார்க்கவில்லை. ஸ்டாலினின் ஒருபுறம் நேருவும் மறுபுறம் செந்தில் பாலாஜியும் அமர்ந்திருக்க இப்படி ஒரு விழா நடந்தால் தனது மாவட்டத்தில் தனக்கு என்ன மரியாதை என நன்னியூர் ராஜேந்திரன் பலரிடமும் ஆதங்கப்படுவதாக கூறப்படுகிறது. இது இப்படி இருக்க, கஜா புயல் பாதிப்பின் போது களத்திற்கு சென்று வர எண்ணிய கனிமொழிக்கு திமுக தலைமை தடை போட்டு விட்டதாகவும், ராகுல் மற்றும் சோனியாவை சந்திக்க ஸ்டாலின் டெல்லி சென்றபோது அவரது மருமகனையும் அழைத்து வந்ததை மூத்த நிர்வாகிகள் யாருமே ரசிக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. கனிமொழியின் ஆதரவாளர்கள் தொடர்ந்து தூத்துக்குடி தொகுதி கனிமொழிக்கு வேண்டுமென்று கேட்டு வருகின்றனர். இதற்கு இதுவரை ஸ்டாலின் எந்த பதிலும் சொல்லவில்லை. விரைவில் தனது ராஜ்யசபா பதவி முடிய இருக்கின்ற நேரத்தில் அடுத்து லோக்சபா வழியாக டெல்லி செல்ல விரும்புகிறார் கனிமொழி. ராஜ்யசபா வாய்ப்பு மீண்டும் வழங்கப்படுமா அல்லது கேட்கிறபடி லோக்சபா கிடைக்குமா என்ற குழப்பத்தில் மனதில் உள்ள வருத்தங்களை மறைத்து கட்சி நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார் கனிமொழி. திராவிட இயக்க கொள்கைகளை நன்கு அறிந்தவன் என்ற முறையில் தனக்கு மாநில பொறுப்பு கிடைக்கும் என எண்ணிக்கொண்டிருந்தார் பொன்முடி. ஆனால் அவரது அறிவு ஏவா வேலுவின் அரசியலுக்கு முன்னால் எடுபடவில்லை. ஏற்கனவே விழுப்புரம் மாவட்டத்தை 3ஆக பிரித்து பொன்முடியை பலமிழக்க செய்துவிட்டார் ஸ்டாலின். மாநில பொறுப்பு கிடைக்கும் என எதிர்பார்த்திருந்தவருக்கு அதற்கான வாய்ப்புகள் இனி இல்லையோ என்ற அச்சம் ஏவா வேலுவால் ஏற்பட்டுவிட்டது. ஒரு பேட்டி கொடுத்ததற்காக மூத்த நிர்வாகி என்றும் பாராமல் துரைமுருகனை கடுமையாக கடிந்து கொண்டாராம் ஸ்டாலின். அவரும் இப்போது அடிக்கடி அறிவாலயம் வருவதில்லை என்று கூறப்படுகிறது. ஸ்டாலின் பதவியேற்ற பிறகு இளைஞர்கள் என யாரையும் பெரிய பொறுப்பிற்கு கொண்டு வரவில்லை. இளைஞர்களுக்கு வழிகாட்ட தெரியாமல், மூத்தவர்களையும் அனுசரித்து செல்ல முடியாமல் ஸ்டாலின் முன்னெடுக்கிற அரசியலால் உட்கட்சி அதிருப்தி ஏற்பட்டு அதிர்ந்து கொண்டிருக்கிறது திமுக.